திருப்பத்தூர் ஆம்பூர் அருகே கெட்டுப்போன கறிக்குழம்பை சாப்பிட்ட 3 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வளர்ப்பு நாய்க்கு வைத்த குழம்பை ஆபத்தை உணராமல் சாப்பிட்ட மற்றொரு குழந்தையின் நிலை என்ன? பிஞ்சு உயிர் பறிபோனதன் பகீர் பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் மாதக்கடுப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். இவர் மரம் ஏறும் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு ஸ்ரேயா என்பவருடன் திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை மற்றும் 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். கடந்த 10ஆம் தேதி ஸ்ரேயா தனது வீட்டில் கோழிக்கறி குழம்பு சமைத்துள்ளார். 2 நாட்களாகியும் கறிக்குழம்பு காலியாகாமல் இருந்துள்ளது. இதையடுத்து 12ஆம் தேதி அன்று மீதமிருந்த கோழிக்கறி குழம்பை வீட்டில் வளர்க்கும் நாய்க்கு வைத்துள்ளார். அப்பொழுது நாய் இல்லாததால் தட்டில் அப்படியே கறி இருந்துள்ளது. சிறிது நேரத்தில் சதீஷின் 3 வயது பெண் குழந்தை பூமிகா அங்கு வந்துள்ளார். அவருடன் 1 வயது தங்கை ரேணுகாவும் உடன் இருந்துள்ளார். விளையாடிக் கொண்டிருந்த இருவரும் ஆபத்தை உணராமல் நாய்க்கு வைத்த உணவு என்று தெரியாமல் தட்டில் இருந்த கறிக்குழம்பை சாப்பிட்டுள்ளனர். அதை பெற்றோர் கவனிக்காமல் இருந்துள்ளனர். சிறிது நேரத்தில் குழந்தைகள் இருவருக்கும் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இருவரையும் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோது 3 வயது குழந்தை பூமிகாவின் உடல்நிலை மோசமாகியுள்ளது. இதற்காக மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இருந்தபொழுதும் 3 நாட்களுக்கு பின் சிகிச்சை பலனின்றி குழந்தை பூமிகா பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து ஆம்பூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் வளர்க்கும் நாய்க்கு வைத்த கெட்டுப்போன கோழிக்கறி குழம்பை தெரியாமல் சாப்பிட்ட 2 குழந்தைகளில் 3 வயது பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் ஆம்பூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 1 வயதான மற்றொரு குழந்தைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிறார்கள் இருக்கும் வீட்டில் கெட்டுப்போன உணவுப் பொருட்களை அலட்சியமாக வைத்ததால் பிஞ்சு உயிர் பறிபோனது குடும்பத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.